Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுங்க. மெயின் வந்து ஸ்டாப் லாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே சமயத்தில் டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ண டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரையில் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ₹100 நீங்கள் ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ₹80 ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரைட் ஓகே. அதே சமயத்தில் அவங்க வந்து ₹120 நீங்கள் டார்கெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 120 ப்ரைஸ் போகிற வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பாதியிலே ₹110 வெளியே வந்துடுறேன், கிடைச்ச லாபம் போதும், ஏன்னா மார்க்கெட் கீழே வந்துடும் அப்படின்ற பயம் இருக்கலாம். அந்த பயம் என்னன்னா உங்களுக்கு அடிஷனாக மாற்றிடும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் எவ்ரி ட்ரேடுக்கும் அதே மாதிரி பண்ண சொல்ல லாஸஸ் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிங்க. லாபம் கம்மியாக வர சொல்ல என்னென்னா ₹20 நஷ்டம், ₹10 லாபம். அப்போ என்ன கூட்டி கழிச்சு என்ன ஆகும், உங்களுக்கு ₹10 நஷ்டம். ₹10 நஷ்டத்தோடு பத்தாது, அது கூட ப்ளஸ் டேக்ஸ் ப்ரோக்கரேஜ்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ₹20 ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணி அந்த விஷயத்தில் உங்களோட கேபிட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மேலே கொஞ்சம் கவனம் வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நல்ல விஷயங்கள் ரியாலிட்டி பற்றி பேச சொல்ல பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க, லைக்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க சொல்ல மட்டும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக்ஸும் அதிகமாக பண்ணுவாங்க. ஆனால் ரியாலிட்டி பற்றி பேச சொல்ல பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து சின்ன வருத்தம் மனசில் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போது ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம யூடியூப் சேனல் வச்சுங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 97 சப்ஸ்கிரைபர் இருக்கிறது. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி பேச சொல்ல பார்த்திங்கன்னா 20K 25K ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஆனால் ஒரு ரியாலிட்டி பற்றி இப்போ பார்த்திங்கன்னா வந்து லாஸ் ரிகவர் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. அதில் வந்து 50 lakhs லாஸ் ரிகவர் பண்ணால் டிப்ஸ் கால்ஸ் வாங்கி முடியாதா அப்படின்னு போட்டிருந்தேன். அது வியூஸ் பார்த்திங்கன்னா வெறும் வந்து 500 வியூஸ் தான் வந்திருக்கு. ஓகே, அது மாதிரி நம்ம ரியாலிட்டி பற்றி பேசணும்னா வந்து வியூஸ் கம்மியாக வரும், லைக்ஸும் கம்மியாக வரும், சப்ஸ்கிரைபும் கம்மியாக தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் பார்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் இது அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ரீச் ஆன உடனே, அதாவது 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து கலந்துக்கலாம். அதாவது நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ், இவ்வளோ வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்க, புதுசாக வந்திருக்கோங்க, எல்லாருக்காகவும் அந்த ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி இது வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இது இந்த புதுசாக ஒன்று நம்ம சொல்ல வரல, இது ஆல்ரெடி சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான். இதில் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. சார், எந்த சார்ட்டை எப்படி பார்க்கணும், நீங்கள் சொல்கிறீங்களே ஃப்யூச்சரில் பார்க்கணுமா, இல்லை மெயினில் பார்க்கணுமா, இல்லை ஆப்ஷனில் பார்க்கணுமா அப்படின்றாங்க. நான் ஒரு டைம் திரும்பவும் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒரு டவுட்டாக எந்தெந்த டவுட்லாம் அதுக்கு எல்லாம் கிளாரிஃபிகேஷன் ஆகிட்டதுக்காக உங்களுக்கு அந்த விஷயம் சொல்கிறேன். இதை வந்து நான் சொல்கிறத 10 மணிலேருந்து 10:30 மணி வரலாம், 10 AM 10 மணிலேருந்து 10:30 மணி வரலாம் ஒரு லோ ஹையை க்ரியேட் பண்ண விடுங்க. மார்க்கெட்டை வந்து ஒரு லோ ஒரு ஹையை வந்து க்ரியேட் பண்ண விடுங்க. மெயின் சார்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோ அப்படின்னா பேங்க் நிஃப்டி இது ஸ்டாக்ஸுக்கு பொருந்தாது. நல்லா கிளியராக கேட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நல்லா தெளிவாக கேட்டுங்க. இல்லை வீடியோ புரியல அப்படின்னா இன்னொரு டைம் ஃபஸ்ட்லேருந்து போய் பார்த்துக்கலாம். நீங்கள் பேங்க் நிஃப்டியோடைய அல்லது நிஃப்டியோடைய மெயின் சார்ட்டை 10லேருந்து 10:30 மணி வரலாம் ஒரு லோ ஒரு ஹையை வந்து க்ரியேட் பண்ண விடுங்க. அதாவது நமக்கு ஒரு லோ ஹை கிடைக்கணும், சிம்பிள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஆப்ஷனில் பண்ண சொல்ல வந்து நம்ம ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் தான் வந்து நம்ம ப்ரைஸ் காசு சம்பாதிக்க முடியும். ஒரு மார்க்கெட்டில் ஒரு சைட்வேஸில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் வந்து டீக்கே ஆகிட்டு நமக்கு லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து உடைக்கணும், ஒரு ஹையை க்ரியேட்னா அதை ஃபாஸ்ட்டாக உடைக்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஈஸியாக வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த மூமெண்டமில் டக்குன்னு சம்பாரிச்சு சீக்கிரம் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ அட்லீஸ்ட் இதையாவது பிடிச்சிருந்தா 200 லைக்ஸ் மேலே எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வந்து 200 லைக்ஸ் வந்து சாதாரணமான லைக்ஸ், இவ்வளோ பார்த்தீங்கன்னா காமன் லைக்ஸ். ஸோ மறக்காமல் லைக்ஸ் வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மெயின் சார்ட்டை 10 மணிலேருந்து 10:30 மணி வரலும் பார்க்கணும். ஓகேங்களா? சரி, எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கணும்? 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். 1 மினிட் டைம் ஃப்ரேமில்
மெயின் சார்ட்டில் 10 மணிலேருந்து 10:30 மணி வரலும் ஒரு லோ ஒரு ஹை க்ரியேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும். ரைட்டுங்களா? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டைரெக்டாக ஆப்ஷனுக்கு போயிடணும். இது 10 மணிலேருந்து 10:30 மணி. ஓகே, 10:30 மணி கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்களா? 10:30 மணி 10 மணிலேருந்து 10:30 மணி ஏதாச்சும் எது உங்களுக்கு ஹை கிடைக்குதோ 10 மணிக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஹை கிடச்சிச்சு அப்படின்னா ரைட், ஓகே. 10 மணி ஆகிட்டு இந்த 10 மணி ஆகிருக்குன்னா இந்த ஹை உங்களுக்கு போதும். இல்லை 10 மணி வரல ஹையே இன்னும் க்ரியேட் ஆகலை, மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். 10:30 மணி வரல வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஹை க்ரியேட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஹையை பிரேக் பண்ணால் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ரைட், ஓகேங்களா? நீங்கள் அதே மாதிரி லோ க்ரியேட் ஆனாலும் சரி, லோ க்ரியேட் ஆனாலும் இதுக்கு புட் ஆப்ஷன் எடுக்கலாம், ஹை க்ரியேட் ஆனால் இதுக்கு மேலே கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டைரெக்டாக ஆப்ஷனுக்கு வாங்க. இப்போ வந்து அங்கே மெயின் சார்ட்டில் ஹை க்ரியேட் பார்த்துறீங்க. இப்போ வந்து ஆப்ஷனுக்கு வாங்க. ஆப்ஷன்லையும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ரைட்டுங்களா? இப்போது உங்களுக்கு ஒன்லி அப்பர் சைடு தான் வேலை, கீழே லோயர் சைடு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸ் இல்லைங்களா? ஸோ ஒன்லி அப்பர் சைடு மட்டும் தான் வேலை உங்களுக்கு. ஸோ இது ஒரு ஹை க்ரியேட் ஆகிடுச்சு. மணி வந்து 10 மணி ஆகிடுச்சு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 மணி ஆப்ஷனில் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து க்ரீனில் இருக்குது. மார்க்கெட்டு க்ரீன், ஒரு நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ஒரு 300 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது, 200 ஏதோ சம் பாசிட்டிவில் இருக்குது. மொத்தத்தில் வந்து நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ப்ளஸில் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 35,000 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், 35,000 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் என்ன எடுப்பீங்க, ப்ரீமியம் எடுப்பீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்னென்னா அவுட் ஆஃப் த மணியே எடுப்பாங்க. ஏன்னா அதான் காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு அவுட் ஆஃப் த மணியே எடுப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பை இனிமேல் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ 35,000 இருக்குதுன்னா சார் நாங்கள் கால் ஆப்ஷன் வந்து 35,500 எடுத்துக்கிறேன், 35,500 எடுத்துக்கேன் அப்படின்னா நோ, முற்றிலும் தவறு. அது மாதிரி எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ப்ரீமியம் கிடைக்கும். நான் ஏற்கனவே அந்த தக்காளி கதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு தக்காளி வியாபாரம் பண்ண சொல்ல ஒரு 10 ரூபா கிலோ விற்கிற தக்காளி 2 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா அந்த நீங்கள் எப்படி எந்த தைரியத்தில் நீங்கள் போய் வாங்கி வியாபாரம் பண்ணுவீங்க? அது எப்போ வேணாலும் கெட்டு போகும். அந்த 10 ரூபா விற்ற தக்காளி 8, 6, 7, 2 அப்படி வர்றதுக்கான காரணம் என்ன? அந்த தக்காளி இன்னும் 1 ரூபாய்க்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அது 50 பைசா போகும், கடைசியில் வந்து கீழே கொட்ட வேண்டிய நிலைமை வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கவனத்தில் வச்சுங்க. இதுதான் வந்து நம்ம இருக்க முக்கியமான ட்ரிக்ஸ் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த மணியை சூஸ் பண்ணணும். இந்த மணினா எது சார்? அப்போது இப்போ கால் ஆப்ஷன் 35,000 சி நீங்கள் வாங்கினீங்கன்னா இது வந்து அட் த ப்ரைஸ், அதாவது ஸ்பாட் ப்ரைஸ். 35,500 நீங்கள் சி வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து ஸ்பாட் ப்ரைஸ். இது ஒரு 300 ரூபாய் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் 35,500 வாங்க சொல்ல அது என்ன வரும்? வெறும் 100 ரூபா தான் இருக்கும். இது வந்து அட் த மணி வந்து 300 ரூபா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மணியை சூஸ் பண்ணணும். அப்படின்னா 34,700 சூஸ் பண்ணணும். 34,700 சிஇ சூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ப்ரீமியம் கிட்டத்தட்ட 500 இருக்கும். என்ன சார் 500 ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படின்னா எஸ், வேறு வழி கிடையாது, 500 ரூபா கொடுத்து தான் வாங்கணும். நல்லா கவனிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், 500 ரூபா கொடுத்து வாங்கின வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் டைம் டிகே வந்து எவ்ரி ஒரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும். மார்க்கெட் மேலே போகலை, சைடுவேஸில் போயிடுச்சுன்னாவோ அல்லது உங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சுன்னாவோ உங்களுக்கு பிரச்சனை. கிட்டத்தட்ட வெறும் 30% தான் நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆப்ஷன் பையிங் பண்ண சொல்லோ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் சரி, எந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் சரி, ஆப்ஷன் பையிங்கில் வெறும் 30% தான் வந்து வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். பார்க்கலாம், இல்லை ஸ்டாப் லாஸ் போடாமல் வெயிட் பண்ணலாம், இல்லை போகும், அந்த கதையே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், இமீடியட் கட் பண்ணிவிட்டு பொசிஷன் கட் பண்ணி வெளியே வந்துட்டு நோ சென்டிமெண்ட், எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்லாம் கிடையாது. அப்புறம் உயிரே போயிடும். எப்படி தலைக்கு வந்து தலைப்பாயோடு போட என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எஸ்எல் கொடுத்துட்டு சீக்கிரம் வெளியே வந்துடணும், ரொம்ப குயிக்காக வெளியே வரணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ஆப்ஷனில் பொறுத்தவரைக்கும் ஷார்ப்பாக இருக்கிற கத்தி மேலே நடக்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, 34,700 சிஇ செலக்ட் பண்ணிங்க. ஆப்ஷன் 500 இருக்குது. ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 10 மணி ஹை லோ க்ரியேட் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? இப்போது அந்த லெவல் எப்போ பிரேக் பண்ணுதோ ஒரு 5 பாயிண்ட் பஃபர் ப்ரைஸ் வச்சுங்க. ஒரு 5 பாயிண்ட்டு, அதாவது இதனோட ஹை ப்ரைஸ் விட ஒரு 5 பாயிண்ட் பஃபர் ப்ரைஸ் வச்சுட்டு பை ஆர்டர் போட்டுருங்க. எப்படி பை ஆர்டர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஒரு என்ன சொல்ல, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். பை ஆர்டர் போடு, 5 ரூபா பஃபர் பை ஆர்டர் போட்டு 40 பாயிண்ட் எஸ்எல் வைங்க, 50 பாயிண்ட் டார்கெட் வைங்க.
40 பாயிண்ட் எஸ்எல் 50 பாயிண்ட் அதான் நீங்கள் வாங்கிட்ட உடனே ஃபஸ்ட்டு எஸ்எல் ஆர்டர் போட்டுருங்க. நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு எஸ்எல் ஆர்டர் போட்டுருங்க. ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் சடனாக திரும்பிடுச்சுன்னா நம்ம பரவாயில்ல, நமக்கு 40 பாயிண்ட் எஸ்எல் ஆகிடுச்சு, கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க. ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. திரும்பல மார்க்கெட் நல்லா மேலே மூமெண்டம் போயிட்டுருக்கு, நான் 50 பாயிண்ட் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த எஸ்எல் ஆர்டர் கேன்சல் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த பொசிஷன் டேரெக்டாக கூட க்ளோஸ் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு நீங்கள் என்ன பொசிஷன் இருக்குதோ அந்த பொசிஷன் டேரெக்டாக க்ளோஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் டார்கெட் ஆர்டர் போட்டும் க்ளோஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வந்து போன வருஷம் அதுக்கு 3 வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்கெட் ஆர்டர் இருந்துச்சு. ப்ராக்கெட் ஆர்டர் போட சொல்ல என்னென்னா எஸ்எல்லும் அதிலே மென்ஷன் பண்ணலாம், டார்கெட்டாக அதிலே மென்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்க சொல்லி ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் வந்து அது மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, ஒரு ஃப்ளிக் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, டோட்டலாக வந்து பெரிய பெரிய குச்சி மாதிரி வர பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து செபி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை ப்ராக்கெட்டோட கேன்சல் பண்ணிட்டு மேனுவலாக நீங்கள் ஒரு ஆர்டர் தான் போடணும் முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அது நமக்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்னென்னா, ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணுறதுக்காட்டி இன்னொரு ஆர்டர் போயிட்டு ப்ரைஸ் வந்துடும். இப்போ நான் 50 பாயிண்ட் மேலே டார்கெட் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூமெண்ட்டு போயிட்டு கீழே வந்துடும். ஸோ அந்த டைமில் என்ன நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்காம போயிடும். அது வந்து கொஞ்சம் நமக்கு ரிஸ்க்காக தான், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அது என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. ஆனால் என்ன பண்ணுறது, சில டைமில் வந்து மேபி நம்ம அது பாயிண்ட் 50 பாயிண்ட்டு சொல்கிறோம், அது சில டைம் 70 பாயிண்ட்டு கூட போயிடும். அந்த டைமில் லக்காக அது நினச்சிக்க வேண்டியது, வேறு வழி கிடையாது. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க. ஸ்டாப் லாஸ் போட்டிங்களா, மெயின் அது மேலே கவனம் வச்சுங்க. 50 பாயிண்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்களா, பரவாயில்ல, இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. அது 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கம்மியாக கூட இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் டார்கெட் பார்த்துட்டிங்களா, அந்த 50 பாயிண்ட்டை நீங்கள் கண்ணார பார்த்துட்டிங்கன்னா ரைட், ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எஸ்எல் ஆர்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்ட்ராட்டஜியோட கிளியராக சொன்னது நான். ஏன்னா இதை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இந்த இல்லை சார் கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு டவுட் சொன்னேன். ஓகே, சரி. இப்போது நீங்கள் இன்னொரு டவுட்டுங்க இருக்கும் சார். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருக்கீங்க, 40 பாயிண்ட் எஸ்எல் சொல்லியிருக்கீங்க. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து லோ பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி லோ பார்த்தீங்கன்னா 45 பாயிண்ட் இருக்குது. நான் 40 பாயிண்ட் எஸ்எல் போட்டுமா இல்லை இந்த லோ போட்டுமானா, இந்த லோ நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா 5 பாயிண்ட் நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் லோ கிடைக்க சொல்லும், ஏன் விடணாத்த. ஸோ 5 பாயிண்ட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். 45 பாயிண்ட்டாக நீங்கள் கூட எஸ்எல் வச்சுக்கலாம். அதுக்குமே 55 பாயிண்ட்டை டார்கெட் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் எஸ்எல் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கன்னா நீங்கள் 5 பாயிண்ட் எஸ்எல் வந்து டார்கெட் வந்து அதிகமாக தான் வச்சாகணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ஒரு 35 பாயிண்ட்டு கிடைக்குது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணிங்க. 35 பாயிண்ட்டோட நீங்கள் நிறுத்திக்கலாம். அந்த ஸ்விங் லோ எதுக்கு இருக்கும், அந்த 35 பாயிண்ட்டோட நீங்கள் லோ வச்சுட்டு டார்கெட் அதே மாதிரி தான் ஒரு 45 பாயிண்ட்ஸ் டார்கெட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 5 பாயிண்ட் ஏற்றிக்கங்க, அவ்வளோதான். இங்கே அது எவ்வளோ பாயிண்ட் இறக்குறீங்களோ அந்த பாயிண்ட் வந்து அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சார்ட்டில் ஒரு டைம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன். இதை சார்ட்டில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன்னு வச்சுங்களேன். புட் ஆப்ஷன் வந்து 10 மணியோட லோ ஹை கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ 10 மணி ஆகிடுச்சுது. ஓகே, 10 மணி இங்கே இருக்குன்னு இந்த 10 மணியே லோ ஹை கிரியேட் ஆகிடுச்சு. இந்த மேலே பார்த்தீங்கன்னா பஃபர் ப்ரைஸ் எடுத்து ஒரு லைன் மேலே போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன் எக்ஸாம்பிளாக. ஓகே, ஸோ வந்து இப்போ அந்த டைமில் பாருங்கள், மார்க்கெட் வந்து க்ரீனாக ரெட்டில் இருக்குதான்னு பாருங்கள். மார்க்கெட் ரெட்டில் இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. பி இங்கே இருக்குது பாருங்கள். மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட் மைனஸில் இருக்குது, 400 பாயிண்ட் மைனஸில் இருக்குதுன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் மேலே கவனமாக இருக்குது. ஏன்னா எப்போ வேணாலும் அந்த ஹையை வந்து உடச்சிட்டு போகும் அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக இருக்கலாம். ஓகே, ஸோ புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், நான் வந்து இந்த மணி சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அந்த டைமில் எதுவும் பாருங்கள். இந்த மணி பார்த்தா கிட்டத்தட்ட 388 ரூபா இருக்குது. 388 ரூபா ப்ளஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட் பஃபர் ப்ரைஸ் வச்சு 392 ரூபா கிட்டக்கிட்ட வரும். ஸோ உங்களுக்கு அந்த 392 ரூபா உடச்சிட்டு மேலே போக சொல்லும். கீழே வந்து 40 பாயிண்ட் வைங்க எஸ்எல், மேலே வந்து 50 பாயிண்ட் வந்து டார்கெட் வைங்க. நான் சொன்னது அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோன்னு சொன்னேன். இந்த மாதிரி லோ உங்களுக்கு கிடச்சிதுன்னா இது 388 40 கிட்டத்தட்ட 48 பாயிண்ட் வந்து எஸ்எல் வருது. ஓகேங்களா, சப்போஸ் இந்த ஹை உடச்சிச்சுன்னா. இல்லை அப்படின்னா திரும்பிடுச்சு. ஓகே, சரி. இப்போது சார்ட்டில் என்ன எக்ஸாம்பிள் நான் வந்து பார்க்கலாங்க. ஓகே, இங்கே உடச்சிருப்பாங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த இதில் உடைக்க சொல்லும் எவ்வளோ பாயிண்ட் இதில் உடச்சி 388க்கு உடச்சிருக்கு. 2 பாயிண்ட்னா 390, ஒரு 5 பாயிண்ட் 392க்கு நம்ம வந்து ஆர்டர் போடுறோம், பை ஆர்டர் போடுறோம் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட். ஓகே, 92. இப்போ நம்ம டார்கெட் வந்து எஸ்எல் வந்து 45 ஃப்ரீ ஸ்விங் லோ எதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 40 பாயிண்ட் வைங்க. மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்எல் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிங்க. அது ஸ்விங் லோ கொண்டு போயிடுங்க. ஒரு புதுசாக லோ க்ரியேட் ஆகிருக்கும், அந்த லோ கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். அந்த 45-50 பாயிண்ட் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அவ்வளோ பாயிண்ட் வந்து அச்சீவ் ஆகிடும். இது இந்த ஸ்ட்ராட்டஜியோட ட்ரிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் 70-30 தான். 30% ட்ரா டவுன் இந்த தான் இருக்கும். அக்யூரஸி 100%லாம் எதுவும் கிடையாதுங்க. ஓகேங்களா, 100%க்கான சான்ஸு தேடாதீங்க, அப்படிலாம் கிடையாது.
70% நீங்கள் வின்னிங்கான சான்ஸ் இருக்கும். மிச்சம் 30% ட்ரா டவுன் அதில் இதை வந்து மணி மேனேஜ்மெண்ட் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். எக்காரணத்துக்கு ஒன்றும் குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. நீ 25 லாட் அப்படின்னா கம்ப்ளீட்டாக 3 months வந்து 25 லாட்லேயே வேலை செய்யுங்க. ஓகேங்களா, 25 லாட்லேயே வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆக என்னென்னா உங்களுக்கு 50 குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 75, அதுக்கப்புறம் 100, இந்த மாதிரி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. இதில் ஒரு மாதம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நான் அடுத்த மாதத்தில் வந்து 250 குவான்டிட்டி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ராங் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த லாஸ் ஆக சொல்லும், அந்த லாஸை ஹேண்டில் பண்ண முடியாது, ப்ராஃபிட்னே ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய ப்ராஃபிட்டாக தெரியும் உங்களுக்கு, வந்து ஒரு மலை மாதிரி தெரியும், ஆஹா இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி தெரியும். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ப்ராஃபிட்டை நீங்கள் ப்ராஃபிட்டை பார்க்குற மாதிரி ஸ்டாப் லாஸையும் பாருங்கள், லாஸையும் வந்து பண்ண கற்றுக்கணும். லாஸ் பண்ண கற்றுக்கிட்டுங்க ப்ராஃபிட் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க நீங்கள் வந்து எல்லோரும் ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பெய்டு வெபினார் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அதாவது 45 days வந்து கிளாஸ் இருக்கும். என்னுடைய பெய்டு வெபினார் இது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இல்லை என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து முழுக்க ப்ரைஸ்-ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் பண்ணப்படும். சார்ட் ரீடிங் எப்படி நம்ம படிக்கணும், சார்ட் எப்படி மேலே போகும் கீழே வரும், எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்றது சார்ட் ரீடிங் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆகிடும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணுமா தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது முழுக்க கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும், அதாவது எனக்கு டிப்ஸு கால்ஸ் வாங்குகிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகாது, புரிஞ்சுங்க. நிறைய பேர் தான் இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வெபினார் கண்டிப்பாக சூட்டபிள் ஆகாது. நீங்கள் காலும் பண்ண தேவையில்லை, நீங்கள் அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சப்போர்ட்டிங் வந்து லைஃப் டைம் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ப்ளஸ் அவங்களுக்கு என்ன அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் என் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது என்னோடய டெலிகிராம் சேனல், ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது லைவ் மார்க்கெட்டில் வந்து வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரேக் அவுட்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கூட பாருங்கள். இப்போது ஸ்ரீதர் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்னிங்கில் சென்ட் பண்ணியிருந்தாலும் பிரேக் அவுட்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்குங்களா. ஸ்ரீதர் எலக்ட்ரிக் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7%, மேபி ஒரு 3% கொடுக்கலாம், 2% கொடுக்கலாம், 5%, எவ்வளோ பர்சன்ட் தெரியாது. ஆனால் மொத்தத்தில் அந்த சைடு மூவ்மெண்ட் ப்ரைஸ் அந்த பக்கம் போக போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கெயின் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, இது வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாகவே லைஃப் டைம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த சார்ட்டை வந்து பார்த்து அவங்க ஸ்டடி, நான் அவங்களுக்கு அந்த 45 days என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதையும் இதே மாதிரி அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணால் இதே மாதிரி அவங்களும் கணிக்கிற திறமை வந்துடும் அவங்களுக்கு. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு சிலர் கேட்கலாம், சார் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் வந்து எங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, சார் நான் வெபினாரில் அட்டென்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வந்து கற்றுக்கிறது விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டாம், எனக்கு அதெல்லாம் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் பார்த்து நான் பண்ணிக்கிறேன், நான் கற்றுக்கிச்சேன், நானே கற்றுக்கிறேன், ஓனாக கற்றுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். 4 லிங்க் இருக்குது. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன்று இருக்குது. 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடிங்லாம் பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ட்ரேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜாயின் ஆகிடும். ஓகேங்களா, அப்படியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு டவுட்டும் இருக்கலாம், சார் இது எனக்கு ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது, நான் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னா சான்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்று வெபினார் அட்டன் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும், இல்லை தான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஓகே, இது வந்து நம்ம எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கொடுக்குது. இது வந்து டிப்ஸு கால்ஸ் மாதிரி நான் கொடுக்கல, இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கொடுக்குது. சில டைம் வந்து எஸ்எல் கூட ஹிட் ஆகிடும். சப்போஸ் மேலே போயிடுச்சு, அது கீழே வந்ததுன்னா என்ன ஹேண்டில் பண்ணணும், எங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் போகணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம சும்மா அதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக முடியாது. இதுவும் ப்ராஃபிட் வந்துருக்கலாம், ரைட், ஓகே. ஒரு சில டைமில் இந்த பக்கம் மேலே போய்ட்டு கீழே வந்துச்சு, எப்படி ஹேண்டில் பண்ணோம், நம்ம வந்து எஸ்எல் எங்கே பண்ணோம் அப்படின்ற விஷயம் வந்து தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.